ஹாய் குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, இன்றைக்கி ஈவினிங் 4 o'clock வந்து இந்த வீக் ஃபுல்லாக பார்த்த தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு 15 கொஷின்ஸை வந்து டெஸ்ட் மாதிரி வந்து கொடுக்கலாம். அந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் ஆன்சர்ஸை வந்து போடுங்க, சரிங்களா? யார் வந்து அந்த 15 கொஷின்ஸுக்குமே வந்து கரெக்டான ஒரு ஆன்சர்ஸை வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இன்னையோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம். ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய துணைநிலை ஆளுநராக இப்போ தற்போது யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் சின்ஹா அவர்கள். அவருக்கு கூடுதல் அதிகாரம், அதாவது எதுலன்னு பார்த்தீங்கன்னா காவல், பொது நிர்வாகம், அகில இந்திய குடிமைப் பணிகள், ஊழல் தடுப்பு ஆணையம், இது எல்லாமே வந்து அமைக்கும்போது நிதித்துறையினுடைய முன் அனுமதி வந்து பெறணும் இல்லையா? அதனுடைய முன்மொழிவுகளை தலைமைச் செயலாளர் மூலமாக ஆளுநர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து என்ன பண்ண முடியும், அதை வந்து சட்டமாக வந்து எடுத்துகிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய சிறப்பு அதிகாரத்தை வந்து ரத்து செஞ்சு ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து 2ஆக பிரித்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக்னு சொல்லிட்டு 2 மாநிலங்களாக வந்து உருவாக்குனாங்க. அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அனைத்து அரசு கட்டிடங்களுக்கான ஒருங்கிணைந்த கட்டுமான பொருட்களுடைய விலைப்பட்டியலை பொதுத்துறை அமைச்சரான ஏவா வேலு அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், திருவள்ளூரில் நாளைக்கு ஜூலை 15 யாருடைய பிறந்தநாள்? காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோமா? அதனால தான் நாளைக்கு வந்து காலை உணவு திட்டத்தினுடைய விரிவாக்கத்தை நம்மளுடைய முதல்வர் அவர்கள் திருவள்ளூரில் வந்து தொடங்கி வைக்கிறாரு, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 46 ஆண்டுகளுக்கு பிறகு புரி நகர் ஜெகநாதர் கோயிலினுடைய பொக்கிஷ அறையை வந்து இன்றைக்கி திறக்கிறாங்க. இதற்கு முன்னாடி 1978 வந்து இந்த அறையை வந்து திறந்துருப்பாங்க. இதுக்கப்புறமா இப்போ தான் 46 ஆண்டுகளுக்கு அப்புறமா இன்றைக்கி வந்து அந்த பொக்கிஷ அறைக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்ன பண்டார். அந்த அறையை வந்து இன்றைக்கி திறக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், உத்தரகாண்டில் முதல் முறையாக நாட்டினுடைய முதல் கொத்து மலர் தோட்டத்தை வந்து அமைக்க போகிறாங்க. இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 35 வகையான மலர் செடிகள் வந்து இடம்பெற்றிருக்குமா? ஓகேவா? இதில் வந்து உத்தரகாண்டில் மட்டுமே கிடைக்கக்கூடிய 5 மலர்களோடு சேர்த்து 35 மலர் செடிகள் வந்து இடம்பெற்றிருக்கும். இந்த தோட்டத்தில் இருக்கிற ரோடோடென்ட்ரான் அர்போரியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய அரச மரம் மட்டுமல்லாது நேபாளத்தினுடைய தேசிய மரம் வந்து எதுன்னு கேட்டோன்னா ரோடோடென்ட்ரான் அர்போரியம். ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மரத்தினுடைய மலர் தான் நாகாலாந்தினுடைய மாநில மலராகவும் வந்து இருக்குது. அப்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, உத்தரகாண்ட மாநிலத்தினுடைய மரமான ரோடோடென்ட்ரான் அர்போரியம் வந்து இந்த கொத்து மலர் தோட்டத்தில் வந்து இருக்குது. இல்லை 35 வகையான மலர் செடிகள் வந்து இருக்குன்றதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நாட்டினுடைய முதல் கொத்து மலர் தோட்டம். இங்கே பாருங்கள், இந்தியாவில் முதல் முறையாக ஊடக மாநாடு வந்து நடைபெற போகுது. அதாவது உலக ஆடியோ காணொலி மற்றும் பொழுதுபோக்கு மாநாடு வேவ்ஸ் இந்தியாவில் முதன் முறையாக கோவா மாநிலத்தில் வந்து நவம்பர் மாதம் நடக்க போகிறதா மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், உலக ஸ்கை டைவிங் தினத்தை ஒட்டி மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சரான கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள் வந்து ஹரியானாவில் ஸ்கை டைவிங் வந்து செஞ்சு சாகசம் செஞ்சுருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், துடிப்பான கிராமங்கள் திட்டத்தினுடைய உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் வந்து டெல்லியில் நடந்திருக்கும். அதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்லையோர கிராமங்களில் டிசம்பருக்குள்ளே 4G சேவையை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த எல்லையோர கிராமங்கள் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்தியாவிலிருந்து மாலத்தீவுக்கு முதல் முறையாக உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் கப்பல் வந்து செஞ்சுருக்கு. இது வந்து கேரளாவினுடைய ஸ்பைனஸ் குழுமம் வந்து இந்த வர்த்தகத்தை செஞ்சுருக்காங்க. இதன் மூலமாக தூத்துக்குடி டு மாலத்தீவில் இருக்க ஹிதாது துறைமுகத்திற்கு நேரடி வழித்தடம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், கேரள மாநிலம் கண்ணூர் செங்கலாய் பகுதியில் வந்து தொன்மையான தங்க அணைகள் மற்றும் தங்க வெள்ளி காசுகள் உடைய ஒரு மண்பாண்டம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அமெரிக்காவினுடைய சியாட்டல் நகரில் இந்தியாவினுடைய பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கிற 2 மையங்கள் வந்து திறந்துருக்காங்க. அது வந்து இந்தியாவினுடையது. ஏற்கனவே இந்த சியாட்டல் நகரில் வந்து இந்தியாவினுடைய துணை தூதரகம் வந்து திறக்கப்பட்டதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் புகையிலை பழக்க மீட்பு மையங்களை வந்து ஏற்படுத்த சொல்லி நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வந்து எல்லா காலேஜஸ்க்கும் வந்து அறிவித்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். விம்பிள்டன் டென்னிஸினுடைய மகளிர் ஒற்றை பிரிவில் வந்து செக் குடியரசினுடைய பார்பரா கிரஜிசிகோவா இவர்கள் வந்து சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. ஆப்போசிட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியினுடைய ஜாஸ்மின் பலோனி தான் வந்து ஆப்போசிட்டில் விளையாடி இருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், பீகாரில் இருக்க புத்தகயை பகுதியில் தான் கௌதம புத்தர் வந்து ஞானம் அடைந்ததாக வந்து சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற மகாபோதி கோயிலுக்கு அடியில் மிகப்பெரிய கட்டிட அமைப்புகள் இருக்கிறதா செயற்கைக்கோள் படங்கள் மூலமும் வந்து ஆதாரங்கள் கிடைத்திருக்குதா வந்து சொல்கிறாங்க. இந்த மகாபோதி கோயிலுக்கு அடியில் மிகப்பெரிய கட்டிட அமைப்பு வந்து செயற்கைக்கோள் படங்கள் மூலமாக வந்து கண்டுபிடிச்சிருக்கதாகவும் வந்து சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல். இன்னைக்கு ஈவினிங் வந்து 4 o'clock ஒரு 15 கொஷின்ஸை வந்து டெஸ்ட் மாதிரி வந்து நம்மளுடைய சேனலில் வந்து கொடுப்போம். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன் வந்து தெரிவிங்க, சரிங்களா. யார் வந்து 15 கொஷின்ஸுக்குமே வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.